வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.3ல் கொஸ்டின் 8 பார்த்துருவோம். A man repays an amount of rupees 3250 by paying rupees 20 in the first month and the increase the payment by rupees 15 per month. How long will it take him to clear the amount? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் 20 ரூபா கொடுக்குறான். அதுக்கப்புறம் மாதம் வந்து 15 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். ஓகே, அப்போ எவ்வளோ மந்த்து வந்து இட் வில் டேக் டு கிளியர் த அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மந்த்து வந்து 20 ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்குவோம். ஓகே, அடுத்த மந்த்து எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுக்குறான்னு போட்டிருக்காங்க. 20 ப்ளஸ் பேமெண்ட் ஆஃப் இன்க்ரீசஸ் த பேமெண்ட் பை rupees 15 போட்டிருக்காங்க. அப்போ 20 ப்ளஸ் 15 செகண்ட் மந்த்து. தேர்டு மந்த்து 20 ப்ளஸ் 15 ப்ளஸ் 15ன்னு கொடுப்பான். ஓகே, அப்போ இது எவ்வளோ வரும்? 20 ப்ளஸ் 30ன்னு வரும். ஓகே, அப்போ இந்த சீக்வன்ஸை பார்த்தாலே அது வந்து ஏபியில் இருக்குன்னு தெரியுது. ஓகே, ஏபியில் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈக்குவல் டு 20, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 15, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 15. அதனால் வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் 15, டி வந்து 15 வரும். கிவன் வந்து எஸ்என் ஈக்குவல் டு 3250. எஸ்என் வந்து 3250 கொடுத்துருக்காங்க. இப்போ என் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியும் எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன ஏ தெரியும், டி தெரியும், எஸ்என் தெரியும், மூணுமே தெரியும். நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதில் n/2 இன்ட்டு 2 இன்ட்டு 20 ப்ளஸ் n-1 இன்ட்டு 15. ஓகே, இப்போ வந்து எஸ்என் நம்மளுக்கு வந்து 3250 வருது. ஈக்குவல் டு n/2 இன்ட்டு இது வந்து 40 மைனஸ் 15 வரும். ஓகே, அப்போ 25 ப்ளஸ் 15n வரும். 15n. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 3250, இந்த n/2 வந்து 2 இந்த பக்கம் போச்சுன்னா இது 6500 வந்துடும். ஓகே, அப்போ என்ன வரும்? இந்த n உள்ளே போயிடும். அப்போ 15n ஸ்கொயர் ப்ளஸ் 25n ஈக்குவல் டு இந்த 2 இங்கிட்டு போனதுனால 6500 வரும். ஓகே, ஈக்குவல் டு 15n ஸ்கொயர் ப்ளஸ் 25n மைனஸ் 6500 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, இதை வந்து எல்லாமே வந்து 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, இப்போ நம்ம 5n 1300 3ன்னு வருது, 3900 வரும் நம்மளுக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 3n ஸ்கொயர் ப்ளஸ் 65n மைனஸ் 60n மைனஸ் 1300ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஓகே, இது எப்படி வரும்னா ஃபர்தராக இதை 3n காமனாக வெறும் எண்ணை மட்டும் n ஸ்கொயரில் எண்ணை மட்டும் காமனாக எடுக்கிறோம். எண்ணை எடுத்துருக்கோம். n இன்ட்டு காமனாக எடுத்தால் 3n வரும் ப்ளஸ் 65ன்னு வரும் மைனஸ் இங்கே வந்து -20 காமனாக எடுக்கிறோம். -20 காமனாக 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஃபர்தராக இங்கே எழுதுகிறேன். 3n ப்ளஸ் 65 இன்ட்டு n-20 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, இப்போ என்ன வரும்? ஃபைனலாக n ஈக்குவல் டு 20 ஆர்
மைனஸ் 65/3ன்னு வரும். நம்ம n டேர்ம் வந்து நெட்டில் வர முடியாது. ஸோ n = 20ன்றது தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.